நிமிஷம். அதில் சர்ச்சை இடிச்சிட்டு ஸ்கூலில் கட்டணும்னா அது தப்பு இல்லை. அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். சர்ச்சை இடிச்சிட்டு ஸ்கூலில் கட்டணும் அப்படி சொல்லணுமா? பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஆளு வேணும்னு சொல்லுங்க. இவர் பிரசங்கம் பண்ணுவார் இப்படின்னா பதறிடும். இது சும்மா தான் பேசுங்க, கேஷுவலாக பேசுங்க. அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் சொல்லாத. ஏன்னா அவங்க உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ பார்த்தாங்கன்னா ஒன்று பிறகு ஊரில் விட மாட்டாங்க. அதில் மெஜாரிட்டி வந்து ஆதிவாசி பிள்ளைகள். அந்த பேக்ரவுண்டில் இங்கிலீஷில் சொல்லு, ட்ரைபிள் அப்படின்னு சொல்லு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் அநேகரிடம் இல்லாததும் அநேகர் தேடுவதும் அன்பு மட்டும்தான். அனாதைகள் மட்டுமல்ல, குடும்பத்தோடு இருப்பவர்களும் இந்த நாட்களில் தேடுவது இந்த அன்பைத்தான். அப்படி குடும்பம் இருந்தும் இவரை கருவிலேயே கலைக்க முயன்றும் தகப்பனின் அன்பிற்காக ஏங்கியும் உறவுகளால் தள்ளப்பட்டும் கூட படிக்கும் நண்பர்களால் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகியும் இருந்த இந்த சகோதரி தேவனை வெறுத்து ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைத்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு வந்தார். இவர் எப்படி தேவனின் அன்பை உணர்ந்தார், இப்பொழுது எப்படி தேவன் அவரை உயர்த்தியுள்ளார் என்ற அற்புதமான சாட்சியை இப்பொழுது காணலாம். இவர்தான் கில்கால் ஸ்தாபனரின் மனைவியும் கில்கால் மிஷன் ஸ்கூல் பிரின்சிபாலும் ஆவார். என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக ஆர்சி பேக்ரவுண்டு. நான் எப்படி ஏசப்பாக்குள்ளே வந்தேன்றதில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அம்மா வந்து சிபிஎம்மில் வந்து ரசிக்கப்பட்டாங்க. என் அம்மாவோட அண்ணா வந்து சிபிஎம்மில் அவங்க ஊழியத்துக்கு போய் அவங்க பாஸ்டர் ஆகிட்டாங்க. அப்போ மாமாவை பார்க்குறதுக்காக எங்கள் அம்மா போனப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்து அம்மா ஊழியத்துக்கு போனால் அப்படி கமிட் பண்ணி இருந்தாங்க சென்னையில். அப்போ ஊருக்கு வரும்போது சிஸ்டர்ஸ் வந்து அவங்கள கான்வென்ட்டில் பிடிச்சி வச்சுட்டாங்க. பிடிச்சி வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு போகிறதுக்குள்ள சான்ஸ் கிடைக்கல. அம்மா அப்படியே இருந்துட்டாங்க, பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, அதனால பெட்டு கட்டி இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் அப்படி இது பண்ணி அம்மாவோட மனசை மாற்றி அப்படி 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு பிறகு எனக்கு அவர் அண்ணன், அவன் மூளை வளர்ச்சி கம்மி, அப்படியே போகிறாங்க. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த உணர்வு வந்தது, நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போனனால தான் எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு. அதுக்கு பிறகு நிறைய வாட்டி அம்மாவுக்கு கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆகி கடைசியில் தான் நான் வயிற்றில் தங்கும்போது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவர் ஏதோ இந்த மந்திரவாதத்தில் பார்த்துட்டு இல்லை இது பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சதுனால எனக்கு அறுவலை அழிக்கணும்னு எங்கள் அம்மாவை கம்பல் பண்ணி 2 தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ மாதிரி எப்போவும் அந்த டாக்டர்ஸ் இருக்க வரதில்லை, இல்லை முன்னாள் எல்லாம் டைமிங்க்கு தான் இருப்பாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது 2 தடவையும் அந்த டாக்டர் இல்லை. அவர் இல்லாததுனால எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து கடவுளோட சுத்தமான பிள்ளை. என்னை எப்படி கமிட் பண்ணாங்கன்னா, இந்த பிள்ளை நல்லா பிறந்துச்சுன்னா நான் ஆர்சியில் சிஸ்டராக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன கமிட் பண்ணாங்க. ஒரு அண்ணா இருக்காங்க. எனக்கும் அவனுக்கு 2 வயசு டிஃப்ரென்ஸு. வந்து நான் பிறந்த அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட், எங்கள் அப்பா டிரைவர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால் நான் தான் பிறந்தனால தான் தரித்திரம் அப்படிதான் பேரோட இந்த உலகத்தில் நான் பிறந்தேன். வளர வளர அப்பாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. அப்பா வந்து என்னை ரொம்ப சின்ன வயசில் அடிக்கிறது, டார்ச்சர் அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தினார். அப்பானாலே பயம். ஆனால் எனக்கு அப்பா அன்புக்கு அவ்வளோ நான் ஏங்கினேன். யாராவது குழந்தைங்க வந்து அப்பா முதுகில் ஏறி விளையாடுறது அதெல்லாம் இன்றைக்கும் எனக்கு அந்த பாதிப்பு இருக்குது. எனக்கு அது ரொம்ப அப்பா அன்புக்கு அவ்வளோ நான் ஏங்கினேன். ஆனால் அப்பா வந்து சுத்தமாக அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. அப்பா வர்றாருனாலே நான் வீட்டில் போய் கட்டிலுக்கு அடியில் தான் ஒளிஞ்சிருப்பேன். அவர் வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு தான் நான் போவேன், அம்மா இல்லைன்னா. அதே மாதிரி ஒரு சாப்பாடுனாலும் அவர் வரும்போது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா என்னை அடிப்பார், நான் சம்பாதிக்கிறது நீ சாப்பிட்டு தீக்கிற. ஒரு முட்டைன்னாலும் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாட்டில் வந்து ஒழிச்சு வச்சு நீ வந்து மறைச்சி வச்சு அப்பாவுக்கு தெரியாமல் சாப்பிடு அப்படி தான் எனக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் நான் வளர்ந்து சின்ன பிள்ளையில் எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அது ஒரு 5th படிக்கிறது வரைக்கும் எனக்கு தெரியலை, அந்த விவரம் இல்லாததுனால. வீட்டில் நிறைய நாய் வளர்ப்பார், பெரிய பெரிய டாபர்மேன் அந்த மாதிரி அல்சிஷன் இந்த நாய் வளர்ப்பார். அதை நல்லா குளிப்பாட்டுவார், அதுக்கு நல்ல ஃபுட்டு. ஆனால் எங்களை கவனிக்க மாட்டார். இதனால் வீட்டில் கஷ்டத்தினால எங்கள் அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அம்மா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. வேலைக்கு போய் ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு போய் தான் எங்களுக்கு ஆசையாக ஒரு ப்ரஷ்னாலும் அதை அம்மா வாங்கி கொடுத்தது தான். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டம். இந்த மாதிரி தான் என் 12th வரைக்குமே நான் இருந்தேன். அடுத்தவங்க போடுற ட்ரெஸ்ஸு தான் நான் போட்டு 12th வரைக்கும் வளர்ந்தது. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அம்மா வந்து என்னை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. என் அம்மாவுக்கு ஒரே இது என் பிள்ளை படிக்கணும். என்னை சின்ன பிள்ளையிலே சொன்னது, நீ 12th வரைக்கும் படி, அது வரைக்கும் நம்ம அப்பா கூட இருக்கலாம். 12th முடித்தோன்னே நம்ம அப்பாவை விட்டுட்டு நம்ம வந்து வேறு எங்கேயாவது போயிடலாம், ஏன்னா நீ ஏதாவது வேலையில் போயிடுவ. அப்படி தான் என்னை சொல்லி அம்மா வளர்த்தாங்க. நான் 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6thலேருந்து வேறு ஸ்கூலு, அது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், அது ஒரு ஆர்சி ஸ்கூல். அங்கே தான்
அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு தான். இந்த சிச்சுவேஷன்ல கடவுளோட நம்பிக்கை எவ்வளவு இருந்துச்சு இந்த போராட்டத்துக்கு? எனக்கு கடவுளே பிடிக்காது. நானும் சின்ன பிள்ளையில எங்கள் பெரியம்மா, என் பக்கத்து வீட்டில் ஒரு பெரியம்மா இருக்காங்க, அவங்க சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. சின்ன பிள்ளையில ரொம்ப இதாக இருந்தேன். விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கடவுளை பிடிக்காது. சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ப்ரேயர் நடத்துறது, அப்படியே காஸ்பல் சொல்கிறது, தெரிஞ்சதை சொல்கிறது, அந்த மாதிரி சின்ன பிள்ளையில ரொம்ப இதாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் 6th எனக்கு கடவுள் மேலே பயங்கரமான வெறுப்பு. நான் 6th படிக்க போனதுலேருந்து எனக்கு எப்படியோ செத்து போயிடணும் அப்படின்ற ஒரு தாட். நம்ம எதுக்கு, அப்பா அன்பு இல்லை. எங்கள் அம்மா அப்பாவோட கோவத்தை எல்லாம் என்கிட்ட தான் காமிப்பாங்க. அப்பாவும் என்னையே தான் தூக்கி போட்டு அடிப்பார், அம்மாவும் என்னையே தான் தூக்கி போட்டு அடிப்பாங்க. அண்ணன் எப்படி, எனக்கு ரிலேஷன்ஸில் யாரோட சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா என் ஃபேமிலி ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமானதுனால எங்களை யாருமே நேசிக்கிறது இல்லை. பாட்டி தாத்தா இல்லை, எல்லோரும் லீவில் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போவாங்க. எனக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. அதனால பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க அம்மா போகும்போது நான் கேட்டு அந்த பிள்ளைகளோடு அவங்க பாட்டி வீட்டுக்கு போவேன். அப்படி தான் நான் வளர்ந்தேன். 5th முடிச்சுட்டு நான் 6th அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அது ஒரு பெரிய ஸ்கூலு. இதனால் நான் படிப்புலேயே ரொம்ப லேக் ஆனேன். என் வீட்டில் கவனிக்கிறது இல்லை, ஏன்னா தனமாக என் படிப்பு போச்சு. அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளைங்க, நான் ரொம்ப ஏழையான பிள்ளை. என்னோடய யூனிஃபார்ம் வந்து 6th 7th 8th 3 வருஷமும் ஒரே ட்ரெஸ் தான். அது அங்கங்கே ஃபுல்லாக ஷால் இது ஓட்டையாக இருக்கும். இந்த பிள்ளைங்க பின்னால் உட்காந்து அதில் காம்பஸை குத்தி இழுக்கிறது, பென்சிலை குத்துறது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, நான் தனியாக தான். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஊர் நாகர்கோயிலானனால அங்கே ஏஜ் அட்டன் பண்ண பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்படி தான் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க. நான் எங்கள் வீட்டில் கண்டுக்கிறதே இல்லையே. அப்போது என்ன பண்ணேன்னா ஏஜ் அட்டன் பண்ணி ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் மிஸ்ஸை என்னை கூப்பிட்டு, நீ என்ன இப்படி ஸ்கூலுக்கு வந்திருக்க, கழுத்தில் ஒரு ஜபமாலை மட்டும்தான், இன்னும் எப்படி நீ ஸ்கூலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகள் முன்னாடி கிண்டல் பண்ணாங்க. நான் நடந்து போகும்போது பின்னால் இருந்து பிள்ளைங்க என்ன நான் கருப்பாக இருக்கிறேன்னு காக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம திரும்பி பார்த்தோன்னா ஒன்றும் கூப்பிடலை, நான் காக்காவை கூப்பிட்டேன் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. 6th 10th வரைக்கும் நான் சத்துணவு தான், இங்கிலீஷ் மீடியம், நான் சத்துணவு சாப்பாடு கிடைக்கும் அதுதான் சாப்பிட்றது. இப்படி கஷ்டமாக இருந்ததுனால நான் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு ஆர்சி சர்ச், அங்கே போய் உட்காந்து அழுவேன். எனக்கு ஏன் கடவுளே என்னை நீங்கள் உண்மையிலே நேசிக்கிறீங்களா, எதுக்கு இந்த உலகத்தில் என்ன உருவாக்குனீங்க, அம்மா அன்பு இல்லை, அப்பா அன்பு இல்லை, கூட பிறந்தவங்களோட இல்லை, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அன்பாக இருப்பாங்கன்னா அவங்களும் இல்லை, டீச்சர்ஸ் அன்பாக இருப்பாங்களான்னா அப்படியும் இல்லை அப்படி நினச்சி அழுவேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் என் பின்னால் வந்து உட்காந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீ ஜோம் பண்ணுற ஏசப்பா கேட்டுருவாரா அப்படின்னு. இப்போ இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் நான் ஜுவல்ஸ் போடாமல் போனேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்னை உட்கார வச்சு எல்லோரும் சுற்றி நின்று நான் வந்து உன் கஷ்டத்தை எல்லாம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அதில் ஒரு பொண்ணு கஷ்டத்தை எல்லாம் அம்மா கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா உனக்கு ஒரு மோதிரம் செஞ்சு கொடுத்தாங்க, தங்கத்தில் ஒரு மோதிரம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னோடனே 7th படிக்கும்போது நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கும். அப்போது அவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியோடு நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறேன். என் விரலில் செப்பலில் உள்ள வார், கோல்டன் கலர் அதை உருவி அதை மோதிர மாதிரி பண்ணி என் விரலில் போட்டு நான் கண்ணை திறக்கிறேன். எல்லோரும் சிரிக்கிறாங்க, அவங்க நான் நொறுங்கிட்டேன். அதுலேருந்து எனக்கு கடவுள் மேலே அன்பே இல்லை. கடவுள் ஆனால் உட்காந்து அழுவேன், ஆனால் கடவுளை எனக்கு பிடிக்காது. எதுக்கு என்ன ஊர் படைச்ச, நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படி இந்த கொஸ்டினோட போய் உட்காந்துருப்பேனே தவிர கடவுள் மேலே எனக்கு அன்பு கிடையாது. இப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. படிப்பு சுத்தம், தமிழ் சப்ஜெக்டை தவிர வேறு எல்லாத்துலேயும் நான் ஃபெயிலு. எங்கள் அம்மா படிக்கலைன்னு அடிப்பாங்க, அப்படி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதில் நான் செத்து போயிடணும், நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேண்டான்ட்டு அப்போது இருந்த அறிவில் இந்த நியூஸ் பேப்பரில் பள்ளி விழுந்த சாப்பாடு சாப்பிட்டு வாங்கி விழுந்துட்டாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்குறதுனால அப்போ பள்ளி சாப்பிட்டா செத்து போயிடுவோன்ட்டு வீட்டில் இருக்கிற பள்ளி எல்லாம் தேடி போய் பிடிக்க போகிறது, அது ஒன்றும் கையில் மாட்டாது. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். டேப்லெட்ஸ் நிறைய சாப்பிட்டு, ஆனால் ஒன்றும் ஒரு தலைவலி கூட அதனால வந்ததில்லை. அந்த மாதிரி தான் கடவுள் அதுக்கு எதுக்கும் என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய பிளான் இருந்தனால அதுக்கு எதுக்கும் என்னை ஒப்பு கொடுக்கல. அப்படியே லைஃப் போய் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மாமாவை பார்க்குறதுக்காக போனேன். இந்த சிபிஎம்மில் ரசிக்கப்பட்டாங்கல்ல, அந்த மாமாவை பார்க்குறதுக்காக ஃபஸ்ட் டைம் போனேன். அப்போ தான் எனக்கு தெரியும் இப்படி எனக்கு ஒரு மாமா இருக்காங்க. அப்போ அங்கே ப்ரேயர் பயங்கரமாக எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அங்கே பயங்கரமாக ப்ரேயர் நடக்கு. நான் பின்னால் உட்காந்துருந்து எங்கள் மாமாவை திட்டிகிட்டு இருக்கிறேன். இவருக்கு அறிவு இல்லை பாரு, இப்படி கல்யாணமாக பண்ணாமல் இவர் இப்படி வந்து இருக்காரு அப்படின்ட்டு மாமாவை திட்டுறேன், கார்டியன் திட்டிட்டு அப்படி உட்காந்து அது அப்படியே போயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு
அப்புறம் 10th லீவில் எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. 10th லீவில் அந்த ப்ரேயரில் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. காத்திருப்பு கூட்டம் சாட்டர்டே நடக்கும். நானும் உட்காந்துருக்கேன். அப்போ அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ அம்மா ப்ரேயர் பண்ணுறாங்க, பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க. நான் எல்லோரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா என்னை தட்டி, நீ கண்ணை மூடி ஜோம் பண்ணு, ஏசப்பாட்ட ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அம்மா சொன்னாங்களேன்றதுக்காக நான் ஜஸ்ட்டு கண்ணை மட்டும்தான் மூடினேன். மூடி என் லைஃப் ஒன்று ஒன்றுமா நான் ரிவைன் பண்ணி அப்படி பண்ணும்போது என்ன அறியாமலே நான் ஆட்டோமேட்டிக்காக அழுது ஏசப்பாக்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்போ என்னை முன்னாடி ஒரு பெரிய போர்டு தெரிஞ்சிச்சு. அந்த போர்டில் நான் சின்ன பிள்ளையில் பண்ண எல்லா பாவமும் ஒன்றா இருந்தது. அது நான் ஒன்று கன்ஃபஸ் பண்ண அறிக்கையிட அது எல்லாமே எரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ என் லைஃப்பை ஏசப்பாக்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அங்கே போய் உட்காந்துருந்தேன். விளையாட்டுக்காக தான் நான் கண்ணை மூடினேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அது ஒரு கவுண்டர் பீரியட் மாதிரி என்னை டச் பண்ணி நான் அந்த இடத்துல ஏசப்பாவை லைஃப்பை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் பயங்கர சந்தோஷம். எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி. அப்பா அப்படி தான், அதே சேம் லைஃப் தான். அம்மா அப்படி தான். நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பிறகுலேருந்து எங்கள் அம்மா மாதிரி போயிடுவேனோ, இவன் சின்ன வயசுலேயே தப்பாக போயிடுவாளான்னு அப்படியே தான் என்னை பார்த்து டார்ச்சர் பண்ணாங்க. ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் எங்கே போனேன், யார் கூட போனேன், இதே கொஷின், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அம்மா அதே சேம் தான். அம்மாவும் மாறலை, வீட்டில் அதே தரித்திரம் தான், எதுவும் மாறலை. ஆனால் எனக்குள்ளே பயங்கரமான ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம். நான் ஏசப்பா கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். ஸ்கூலுக்கு போனால் அதே ஃப்ரெண்ட்ஸு, அதே கிண்டல் பேச்சு எல்லாம் தான். அப்படி அந்த 10th லீவில் அப்படி இதாச்சு. அதுக்கு பிறகு நான் ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நல்லா விட்டடிப்பேன். ஏன்னா எப்படியாவது பாஸ் ஆகணும். வீட்டில் போனால் ஃபெயில் ஆனேன்னு எங்கள் அம்மா என்ன தூக்கி போட்டு அடிப்பாங்க. எங்கள் அம்மாவோட ஒரே இது நான் படிக்கணும். அதனால ஃபெயில் ஆனேன்னு என்னை பயங்கரமாக அடிப்பாங்கன்னு நான் நல்ல என்னெல்லாம் பசங்களோட மோசமாக எப்படியெல்லாம் பார்த்து எழுதணுமோ எல்லாம் ட்ரை பண்ணுவேன். ஆனாலும் பாஸ் ஆகாது. என்ன தான் விட்டடிச்சாலும் பாஸ் ஆகுது. என்ன தெரியும், சாருக்கே தெரியும். ஒரு கொஸ்டின் மட்டும் ஃபுல்லாக எழுதியிருக்கோ, அப்படி அட்டாச் பண்ணி வைக்கிறது, பேக்கை திறந்து புக்கு வச்சு எழுதுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட பிறகு நான் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பிறகு ஏசப்பா எனக்கு அந்த படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் நான் வெளியில் தான் நிற்பேன். ஏன்னா படிக்காத லிஸ்ட்டு நான். அவ்வளோ என் கிளாஸில் 85 பிள்ளைங்க படித்தாங்க 6th-லேருந்து 10th வரைக்கும். அவ்வளோ பசங்க முன்னாடி, பிள்ளைங்க முன்னாடி நான் டெய்லி என்ன எல்லோரும் வெளியில் போக சொல்லிடுவாங்க. என் பெர்மனெண்ட் பிளேஸ் ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூமுக்கு வெளியில் தான். ஆனால் அதே ஸ்கூலில் நான் 11th ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு ஏசப்பா ஒரு உதவி செஞ்சாங்க. என்னை கிளாஸ் லீடர் ஆனேன். அந்த ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அப்படி ஏசப்பா என்ன மேன்மையாக வச்சுருந்தார். ஃப்ரீ டைமில் எல்லாம் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். நான் கிரவுண்டுக்கு போய் நானும் ஏசப்பாவும் அப்படியே வாக் பண்ணி ப்ரேயர் பண்ணி, அவர் என் கூட வர மாதிரி, நான் அவரை கையை பிடிச்சிருக்க மாதிரியே திங்க் பண்ணி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே லைஃப்பு போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னென்னா, சிபிஎம் சர்ச்சுக்கு தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் போவேன். சாட்டர்டேஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குமா, நான் பேக்கில் ட்ரெஸ்ஸை வச்சு சாட்டர்டே ஸ்கூலுக்கு போய்ட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே வர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு சண்டே கிளாஸ் முடிச்சு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா என்னை தூக்கி போட்டு அடிப்பாங்க. நான் நல்ல வழியில் போகும்போது எங்கள் அம்மா என்னை இல்லை நீ எங்கள் அம்மாவுக்கு அடுத்து பயம், சிபிபிலே போய் அப்படியே ஊழியத்துக்கு போயிடுவா, அப்புறம் அண்ணனுக்கு இப்படி இருக்கான் அப்படின்ற அப்படி ஒரு பயம். அப்படி அம்மா சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்ட்டு அப்படி பயங்கரமான கண்டிஷன். அப்புறம் நான் ஸ்கூலுக்கு சாட்டர்டே ஆகும்போது எங்கள் அம்மா பார்த்துருவாங்க, என் பேக்கில் ட்ரெஸ் இருக்கும். நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, வெனஸ்டே சர்ச்சில் இன்னொரு தங்கச்சி வருவாங்க, வெனஸ்டேயே ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி அவகிட்ட கொடுத்துருவேன். அவள் சர்ச்சில் கொண்டு வச்சுருவேன். நான் அப்படியே அப்படியே போய் எங்கள் அம்மா அப்புறம் ஒரு நாள் என்னை உட்கார வச்சாங்க. நீ போகிற போக்கு சரி கிடையாது, நீ ஏசப்போ ஓகே தான், ஆனால் பயங்கர தீவிரமாக நீ போயிட்டு இருக்க, நீ போகிறேன்னா அப்படியே போ, எனக்கு எழுதி கொடுத்துட்டு போ, எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எழுதி கொடுத்துட்டு போ, நான் போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கலட்டு அப்படின்னு நான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு, நான் எழுதி தர மாட்டேன் அம்மா, உங்களுக்கும் எனக்கு உறவு இல்லைன்னு எப்படி ஆகணும், அப்படி எழுதி தர மாட்டேன், ஆனால் சிபிஎம்மில் நான் சிஸ்டராக தான் ஊழியத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கன்வின்ஸ் பண்ண, நீ வேணாம், அண்ணனை இப்படி இருக்கான், ஊழியத்துக்கு போவேன், நீ ஜோம் பண்ணு, ஏசப்பா நீ ஊழியம் செய், வீட்டில் இருந்துகிட்டே நீ ஊழியம் செய், அதுக்குள்ளே வாசலில் திறப்பாரு அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு பிறகு ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் யூத் மீட்டிங் எல்லாம் போகும்போது எஃப்எம்பிடி யூத் மீட்டிங்கு,
இப்படி யூத் மீட்டிங் எங்கே போனாலும் ஏசப்பா நான் அவங்க ஊழியத்துக்கு வரேன்னு கையை தூக்கிடுவேன். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் இப்படியே எனக்கு ரொம்ப ஆசை, அது மட்டும்தான். யார் கேட்டாலும் சொல்லவே ஊழியத்துக்கு போகணும், என்ன ஊழியம் செய்வேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி தான் ஒரு வாட்டி கில்காலில் இருந்து ஒரு யூத் மீட்டிங் நடந்துச்சு, கன்னியாகுமரியில் நடந்துச்சு. நான் அப்படி தான் கில்கால் யூத் மீட்டிங்க்கு அந்த அட்டன் பண்ணப்போ நான் அங்கே மிஷனரியாக நான் ஒப்பு கொடுத்தேன். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி குரூப் எடுத்திருந்தேன். அப்புறம் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படித்து முடித்தேன். முடிக்கும்போது அலைன்ஸ் வந்து அப்படி மேரேஜ் ஆச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது, காலேஜுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார். அவருக்கு அந்த என் மேலே அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என் மேலே ஒரு அன்பு வந்துச்சு. இப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றா வீட்டில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணார். 2013 எங்களுக்கு மேரேஜ். எனக்கு அப்போது மிஷன் ஃபீல்டை பற்றியோ மலைவாழ் மக்களை பற்றியோ ஒன்றுமே தெரியாது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். மேரேஜ் ஆகி அடுத்த நாளே வந்துட்டோம் இங்கே. அப்போது வரும்போது சர்ச்சு பக்கத்தில் ஒரு சின்ன ரூமு தான் எனக்கு புதுசு. நான் ஒரே பிள்ளை தான். ஆனாலும் அடுத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நல்ல சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஓரளவு அப்பாவும் என்னை கொஞ்சம் கேர் பண்ணதுனால நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து டோட்டலாக எனக்கு டிஃப்ரெண்ட். ஏன்னா நாகர்கோவில் இல்லாதனால மீன் இல்லாமல் நான் சாப்பிட்றது இல்லை. இங்கே வந்து சாப்பாடு கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்துச்சு. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அதனால கொஞ்சம் அடிக்கடி கஷ்டப்படுவேன். அதனால் ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் நடத்துகிறார். அந்த வீடு தான் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தா ஒருத்தருக்கு படுக்கிறதுக்கு அளவுக்கு தான் கட்டிலில் இடம், மீதி ஃபுல்லாக ட்ராக்ஸு பைபிள். அந்த வீடே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒருத்தர் படுத்திருக்கும்போது இந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போக எலி கரப்பாம்பூச்சி அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வந்தனால இந்த மாதிரி பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சகிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. நான் ஊழியத்துக்கு வந்தப்போ ஹிந்தி டீச்சராக ஜாயின் பண்ணேன். ஹிந்தி டீச்சராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சராக, அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரை தான் இருந்துச்சு. அப்போது ஒரு ஹெச்எம் இருந்தாங்க, அவங்களுக்கு உடம்பு செட் ஆகலைன்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போது கமிட்டியில் இருக்கிறவங்க அடுத்து யாரும் இல்லைன்றதுக்காக என்னை பிரின்ஸிபாலாக போட்டாங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஒரு புதிய அனுபவம். என்னோட இதுக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசணும் அது தெரியாது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. அப்போ இந்த ஸ்கூலில் பிரின்ஸிபாலாக இருக்கும்போது ஒரு டிஓ அம்மா வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு ரெஜிஸ்டரில் என்னை மட்டும் நாட் குவாலிஃபைடுன்னு எழுதுனாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் குவாலிஃபைடு, ஏன்னா அவங்க பிஎட் டிகிரி அதெல்லாம் வச்சுருக்காங்க, நான் மட்டும் நாட் குவாலிஃபைடு. அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதனால ஒரு வைராக்கியத்தில் நான் என் செகண்ட் பையன் கன்சீவாக இருக்கும்போது எம்ஃபில் பண்ணேன். அது அந்த டிஓமா சொன்னாங்க, நீங்கள் எம்ஃபில் பண்ணால் நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்னாங்க. அதனால நான் எம்ஃபில் பண்ணேன். எம்ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வந்தவங்க, நீங்கள் எம்ஃபில் பயோடெக்னாலஜி இதுக்கு ஸ்கூலுக்கும் ரிலேட்டட் இல்லை, நீங்கள் இப்போவும் நாட் குவாலிஃபைடுன்ட்டு அப்போவும் நாட் குவாலிஃபைடு எழுதினாங்க. ஸோ அதனால வைராக்கியத்தில் என் பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது நான் டிடிஎட் டிப்ளமோ எலிமெண்ட்ரி அந்த கோர்ஸை முடித்தேன். அது படிச்சுட்டு அதுக்கு பிறகு சரி நம்ம இதை மட்டும் தானே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இந்த கொரோனா இதில் பிஎட் போட்டேன். இப்போ எம்எட் பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட். இப்போ அது எங்கள் அம்மாவோட ஒரு படிக்கணும் அப்படின்ற அதனால என்னன்னு சொல்ல தெரில, எனக்கு படிக்கிறது ரொம்ப இஷ்டம். ஸோ நம்ம ரொம்ப படிச்சிருக்கோம் அதனால இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இங்கே நம்ம இருக்கக்கூடாது, அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த படிப்பின் மூலமாக இதை ஒரு டூலாக நம்ம ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று அடிப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி தான் ஒன்று கற்றுக்கிட்டு ஆண்டோடைய கிருபையினால் அந்த ஸ்கூல் ஊழியத்தை ஆண்டவர் வந்து முன்னோக்கி கொண்டு வந்தார். எங்களுடைய பிரதானம் ஏசுப்பா பிள்ளைகளெல்லாம் ஒழுக்கம் உள்ள பிள்ளைங்களா, பரிசுத்தம் உள்ள பிள்ளைங்களா, உங்களுடைய ஆத்மாவெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாகணும், அதுதான் ஒரு பாரம். உங்களால் இங்கே எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீ எத்தனை நாளைக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்த பேக்ரவுண்டு பெரிய ஹை பேக்ரவுண்ட் இல்லை, வந்து இருக்கிற இடமும் மலைவாழ் மக்கள், சேர்ற பிள்ளைகளும் இப்படிப்பட்ட டார்ச்சர் இருக்கும்போது சரி இது வேணுமா தேவையா அப்படின்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ண காலம் இருந்தா? ஆரம்பத்தில் வந்து நான் ஏசப்பா கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏன்னா ஊழியம் போராட்டம் பாடுகள் நிறைந்தது தான். அப்போ அப்படி வரும்போது எங்கேயாவது ஒரு பாயிண்டில் நிற்கும், அடுத்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறது,
அப்படின்போது ஆண்டவர் ஒரு நாள் பலனை தாராரு. இதை அப்படியே விட்டுட்டு போகணும் அந்த மைண்டு வர்றதில்லை. ஸ்கூலும் அப்படி தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வரும்போதும் நம்ம ஒரு பலத்தோட, ஆண்டவரோட பலத்தோடு வரும். அந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஷ்டம்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த பிள்ளைகளோடைய ஸ்மைலு, அந்த பிள்ளைகளோட இருக்கிற டைமிங், அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய காரியம்லாம் ஒன்றும் இல்லை. அதை விட்டுட்டு அப்படி போகணுன்ற அந்த மாதிரி தாட்டை. அண்ணன் ஓடிட்டே இருக்காரு, எப்படி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கோம்? ஏன்னா அவரை நாங்கள் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அதுவும் ஒரு மிஸ்ஸிங் தானே உங்களுக்கு. ஏன்டா அவரை கல்யாணம் பண்ணோம் அப்படி தாட்டு இருக்கா? ஏன்னா ஓடுறவங்கள நிறுத்த முடியாது. அண்ணன் ஓட்டத்தில் நம்மளை ஓடவும் முடியாது. அது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். அவங்களோட ஒத்து போகிறது வந்து, ஏன்னா நான் வந்து அன்புக்காக ரொம்ப ஏங்கினதுனால, ஸோ அந்த அன்பு இங்கேருந்து கிடைக்கணும், அது ரொம்ப லேக்கு தான். அது கடவுள் அப்படி ஏன் வச்சுருக்காருன்னா அப்போ தான் நான் ஆண்டவரோட ஒரு அந்த ரிலேஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு போராட்டமாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க இருக்கிறது இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. எப்போனாலும் அவங்கள ஒரு 10 பேரோடு தான் பார்க்க முடியும். எங்கே வெளியில் போகணுன்னாலும் தனியாக, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஊழியனால எல்லாரோட சேர்ந்து எங்கே போனாலும் சேர்ந்து, அது கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் அவங்கள மாற்றலாம் நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் அது எல்லாமே ஃபெயிலியர். என்ன நான் மாறினாதான் அகொன்ட்டு காட் எனக்கு டீச் பண்ணதுனால நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சாக்ரிஃபைஸ் பண்ணி மாற்றிக்கிட்டேன். உங்கள் ரிலேஷன் மத்தியிலையும் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க இது வரைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அப்பா அம்மா கூட உங்களை வித்தியாசமாக தான் பண்ணியிருந்தாங்களே, இப்போ அவங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி தெரியுறீங்க? அது ஆண்டவருக்கு தான் தேங்க் பண்ண. அது ஆண்டவர் புழுதியிலேருந்து தூக்குறாரு, குப்பையிலேருந்து தூக்குறாரு. அதான் நேற்றுக்கு தான் ஒரு வேர்ட் படித்தேன். ஐ எம் நாட் ட்ராஷ், ஐ எம் அ ட்ரெஷரர். ஸோ அவங்க பார்வையில எல்லாம் இது ஆகாதது, இது எப்படி இது லைஃப் அப்படின்னு தான் அவங்க எல்லாருக்குமே. ஆனால் இன்றைக்கி என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் அவங்களும் என்னை பார்த்து, ஆமாம் ஆண்டவர் வந்து ஆஷாக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு, எதுனால எனக்கு கால் பண்ணி ஆஷா எனக்கு ப்ரேயர் பண்ண, எங்கள் ஃபேமிலியில் இப்படி இன்னும் ஆர்சி பேக்ரவுண்டில் தான் இருக்காங்க. ஆனால் ப்ரேயருக்கு வந்து என்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணுவாங்க, ஆஷா ஜோம் பண்ண, நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்னை அப்படி பயங்கர வேல்யூவாக இப்போ என்ன பார்க்குறாங்க. உங்கள் பிள்ளைகளோட லைஃப் எப்படி சிஸ்டர்? ஏன்னா இது மலைவாழ் கிராமம், இப்படியே வளர்த்தலாம், ஏன்னா நம்ம தான் இப்போ கஷ்டப்பட்டோம், இவர் கஷ்டப்படுறாரு, அவங்கள கொஞ்சம் இதாக வளர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கா, இல்லை இப்படியே தான்? இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல. இந்த பிள்ளைகள் தான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. சில டைமில் ஏதாவது வரும், நான் இங்கே வேலை ஒர்க் பண்ணுறதுனால, அவங்க இருக்கிறதுனால அந்த மாதிரி சில கஷ்டங்கள் வரும். பட் ஆனால் பிள்ளைகளை நாங்கள் வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக அப்படி எல்லாம் இல்லை. எல்லா பிள்ளைகளோடும் அவங்க இதுதான். உங்களோட அச்சீவ்மெண்ட் இந்த ஸ்கூலில் எப்படி இருக்கணும்னு டார்கெட் பண்ணுறீங்க? ஃபினிஷிங்காக எப்படி எவ்வளோ தூரம் கொண்டு வரணும்? ஆமாம், எங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரி கொண்டு வரணும், இந்த மலையில் ஒரு காலேஜ் கொண்டு வரணும். ரொம்ப வாஞ்சானே பிள்ளைகள். ஏன்னா இவங்களோட ஜெனரேஷன் தான் அடுத்தடுத்து. ஏன்னா இங்கே நிறைய மூட பழக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் அவங்களுடைய எஜுகேஷன் லெவலில் ஹையானால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியும். ஸோ அது இந்த சொசைட்டியை டெவலப் பண்ணணுன்றதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், ரொம்ப நன்றிங்க ஐயா நேரத்தை கொடுத்ததுக்காக. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு வந்து ஒரு நாள் வைக்கப்பட்டு போனது, அது ஆண்டவர் நடத்துவார். அதுக்காக நாமளும் ஜெபம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. படிப்பே வராத அநேகரால் பரியாசம் பண்ணப்பட்ட இந்த சகோதரிக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து அநேக மேல் படிப்புகள் முடிக்க தேவன் கிருபை செய்தார். இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார். மிஷன் பள்ளியில் 200 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் கற்றுக் கொடுக்கவும், அதோடு அவருக்கு மூச்சு திணறல் இருப்பதால் அவர் வாழ்நாளில் இதுவரை ஒரு பரிசு கூட வாங்கியதில்லை. ஆனால் இன்று அநேக பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கும் போது கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவனிடம் ஒப்புக் கொடுக்கும் போது குப்பையிலும் புழுதியிலும் இருக்கிற எவரையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதற்கு இந்த சகோதரியின் சாட்சி ஒரு எடுத்துக்காட்டு. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ,
இதுவரை நடத்தி வந்த எபினேச நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேச நீதானை. இது பிளாஸ்டிக் கன்று தான். ஆமாம், இது பிளாஸ்டிக் கன்று தான். இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அது வெளியில் இங்கே வந்து அந்த சதையோடு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கண் இல்லையா? இந்த கண் இல்லை, பார்த்தீங்கன்னா கண்ணு கிடையாது. ஆமாம், ஆண்டவர் கிருபையா இதெல்லாம் ஆண்டவர் தான் இது சரி பண்ணி கொடுத்தாரு. சொல்கிறேன்